அழாதீங்க அத்தை. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த பாலாவது குடிங்க. விடுமதி, என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. நான் இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? சாப்பிடாம அப்படியே செத்து போறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தை வந்துட்டா. என்ன என்ன என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏங்க என்னாச்சுப்பா? சோழனை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால எனக்கு தான் எல்லா பிரச்சனையும். அவன் போயிட்டான் இல்ல, நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே அடியா போயிட்டான். எங்க தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. திருடுறதா அவன் குடும்ப தொழில்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிளீனா எஸ்கேப் ஆயிட்டான். ஏங்க, நீங்க எதுக்காகங்க டென்ஷன் ஆகுறீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனா, இப்ப நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இனி என்ன விட்டு போறதுக்கு என்ன இருக்கு? இந்த உயிர் மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் போட்டும். ஐயோ, தண்ணி கொண்டு வாமா முதல்ல. ஐயோ, குடிடா சவரே. ஏங்க, என்னங்க நீங்க? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க நீங்க. வாங்க. உட்காருங்க முதல்ல. பாத்து. என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? கோவப்பட்டா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? குடுமா. இந்தாங்க, தண்ணி குடிங்க கொஞ்சம். போதுமா? உங்ககிட்ட தான் ஜிபிஎஸ் இருக்குல்ல. கடைசியா எங்க ஆஃப் ஆச்சுன்னு பார்த்து அங்கிருந்து அவரை பிடிக்க முடியலையா? மதி, நீ யோசிச்சதை நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? அங்கெல்லாம் போய் பார்த்தாச்சு, எந்த க்ளூவும் கிடைக்கல. திருவா அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம். ஜிபிஎஸ் ஆஃப் ஆன இடத்துல இருந்து எந்த ரூட்ல கார் போயிருக்கோன்னு பார்த்து எல்லா இடத்துக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பி பார்த்தாச்சு. எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த அளவுக்கு யோசிச்சு எஸ்கேப் ஆறவன் நேரம் எங்கேயாவது போய் தலைமறைவாயிருப்பான். பொறுமையா தான் வெளியே வருவான். எல்லாமே அவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா மதி. நாம தான் அவனை நம்பி ஏமாந்துருக்கோம். கேட்டியாடி? கேட்டியா அவன் சொல்றத? இப்ப சொல்லு. அவன் உத்தம திருடன் கிடையாதுன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தியே, இப்ப சொல்லுடி. நீ இன்னும் அவனை நம்புறத பார்த்து ஒருவேளை நான் தான் அவனை தப்பா நினைச்சோமோன்னு ஒரு 10% அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தமா. அந்த நம்பிக்கை போயின்னு அவன் நிரூபிச்சிட்டான்.